ஊடகவியலாளர் பிரதீப் எக்னொலிகொட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை அனைவருக்கும் தெரிந்த விடயம். அவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்களும் அவருடைய மனைவி அது தொடர்பாக பல்வேறு முறைப்பாடுகள் அளித்தவுடன் அவரை தொடர்ச்சியாக 2010ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை 15 வருடங்களாக தேடி வருகின்றார். இந்த நிலையில் இந்த பிரதீப் எக்னொலிகொடவுக்கு என்ன நடந்தது, அவர் எங்கு கொலை செய்யப்பட்டார், எவ்வாறு கொலை செய்யப்பட்டார், கடத்தி எங்கு கொண்டு செல்லப்பட்டு கொல்லப்பட்டார் என்பது தொடர்பாக தற்போது அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இலங்கையினுடைய கடற்படை பிரிவைச் சேர்ந்த இராணுவ வீரர் இப்பொழுது அவர் கடற்படையிலிருந்து விலகி நியூசிலாந்து நாட்டுக்குள் சென்று நியூசிலாந்து நாட்டில் வசிக்கின்ற அந்த முன்னாள் இலங்கை கடற்படை வீரர் ஒரு இணைய ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பிரதீப் எக்னொலிகொட கொலை செய்யப்பட்ட போது தான் அங்கு கடமையில் இருந்ததாகவும் அவருக்கு என்ன நடந்தது என்பது அனைத்தையும் தான் நேரில் பார்த்ததாக அவர் சில விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக தற்போது பிரதீப் எக்னொலிகொடவினுடைய கடத்தல் விவகாரத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான விடயமாக இது பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இது தொடர்பாக இந்த கடற்படை வீரர் தெரிவிக்கின்றையில் பிரசன்ன பியசாத் என்ற முன்னாள் கடற்படை வீரர் இந்த தகவலை வெளியிடுகிறார். 2018ஆம் ஆண்டு இறுதியில் நியூசிலாந்துக்கு தொழில் விசாவில் அவர் சென்று அரசியல் தஞ்சம் கோரிய நிலையில் நியூசிலாந்து நாட்டு பிரஜையாக இப்போது பிரசன்ன பியசாத் காணப்படுகிறார். இந்த நிலையில் 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற 2 நாட்களுக்கு முன்னர் ஊடகவியலாளர் எக்னொலிகொட கடத்தி காணாமல் ஆக்கப்படுகிறார். அது நடந்து 15 வருடங்கள் ஆகின்றது. இந்த நிலையில் 2010ஆம் ஆண்டு திருகோணமலை டெக்யார்டில் கடமையாற்றும் போது இரவு 8 மணிக்கு தனக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அதன் பின்னர் இரவு 11 மணிக்கு கொமாண்டோ ரவீந்திர விஜயபுர ஆணையின்படி கொழும்பு கடற்படை தலைமையகத்துக்கு கெப் வாகனத்தில் தான் அழைத்து வரப்பட்டதாக பேசாத் குறிப்பிடுகிறார். தனக்கு சரியான திகதிகள் ஞாபகமில்லை எனவும் குறிப்பாக பிப்ரவரி 1ஆம் திகதி அல்லது 2ஆம் திகதிகளில் இவை நடந்திருக்கலாம் என அந்த கடற்படை அதிகாரி சுட்டிக்காட்டுகிறார். தலைமையகத்துக்கு வந்த அன்று இரவு என்னை மீள ஹெப்பண்டியில் ஏற்றி கொண்டு பொப்பிலியான சுனேத்ரா தேபி பிரிவேனா பகுதிக்கு வந்தவுடன் அங்கு கெப் வாகனம் நிறுத்தப்படுகிறது. அப்போது எனது வாகனத்துக்கு முன் கருப்பு நிற ஹெப்பண்டி நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த வண்டியில் கண்கள் கைகள் கட்டப்பட்ட நிலையில் நபர் ஒருவரை ஏற்றினார்கள். அதன் பின்னர் அந்த ஹெப்பண்டி அங்கிருந்து சென்றது. பின்னர் நாங்கள் வந்த ஹெப்பண்டி தலைமையகம் திரும்பி பின்னர் கபரின நோக்கி பயணித்தது. நாங்கள் செல்லும் போது நமக்கு முன்னால் குறித்த கருப்பு நிற ஹெப்பண்டி சென்றது. அதன் பின்னர் குறித்த ஹெப்பண்டியை நான் காணவில்லை. அப்போது நான் வந்த ஹெப்பண்டி மட்டக்களப்பு நோக்கி சென்று மட்டக்களப்பு கோட்டையை வந்தடைந்தது. அங்கு குறித்த ஹெப்பண்டி நின்றதை நான் பார்த்தேன். அதாவது அந்த நபரை ஏற்றிச் சென்ற அந்த கெப் வாகனம் மட்டக்களப்பில் காணப்பட்டது. மட்டக்களப்பு கோட்டை பகுதியில் நின்றது. அப்போது லெப்டினன்ட் கொமாண்டோ பியந்த என்னுடன் வந்த 4 வெளியில் இறங்கி நின்றோம். கோட்டையில் இருந்து பாலடைந்த அறைக்கு கருப்பு ஹெப்பண்டியில் கொண்டு வரப்பட்ட நபரை அதில் வந்த நபர்கள் இழுத்து சென்றதை நான் அங்கிருந்து பார்த்தேன். அதன் பின்னர் துப்பாக்கி வீட்டு சத்தம் அந்த அறையில் இருந்து எனக்கு கேட்டது. சில நிமிடங்களின் பின்னர் கொமாண்டோ பியந்த கோட்டையில் நிறுத்தப்பட்டிருந்த இயந்திர படகை எடுக்குமாறு எனக்கு கட்டளை பிறப்பித்தார். அங்கு 3 இயந்திர படகுகள் காணப்பட்டது. அவர் காட்டிய படகை நான் இயக்கிய நிலையில் வைத்திருந்த போது சுட்டு கொல்லப்பட்ட அந்த நபரை தூக்கி வந்து படகில் வைத்தனர். அப்போது நான் அந்த உடலத்தை பார்த்தேன். அவரின் கழுத்தில் சூட்டு காயங்கள் காணப்பட்டது. பின்னர் என்னை அருகில் இருந்து தீவை நோக்கி படகை செலுத்த கட்டளையிட்டார்கள். படகில் மண்வெட்டிகளும் இருந்தன. என்னை படகில் இருக்க சொல்லிவிட்டு சடலத்தை தூக்கி சென்று சில நிமிடங்களில் திரும்பி வந்தனர். பின்னர் நாங்கள் வந்த ஹெப்பண்டியில் திரும்பி வந்துவிட்டோம். பிரதீப் எக்னொலிகொட காணாமல் ஆக்கப்பட்ட செய்திகள் ஊடகங்களில் வெளியான பின்னரே எனக்கு அது தெரிய வந்தது. அன்று நான் பார்த்து சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் எக்னொலிகொட என அதன் பின்னர் நான் அறிந்து கொண்டேன் என அந்த முன்னாள் கடற்படை இராணுவ வீரர் பியசாத் தற்பொழுது தனியார் ஊடகம் ஒன்றுக்கு நியூசிலாந்திலிருந்து வழங்கியுள்ளார் இந்த செவ்வி. இப்போது இது பேசு பொருளாக மாறியுள்ளது. பிரதீப் எக்னொலிகொட எவ்வாறு கடத்தப்பட்டார், எவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டார், அவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக நீதி கூறி அவருடைய மனைவி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். தற்போது அவர் கொலை செய்யப்பட்டார், அது எங்கு நடந்தது, மட்டக்களப்பு கோட்டைக்குள் யார் இதனை செய்தார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய அரசியல் ஆலோசகராகவும் கொள்கை வகுப்பாளராகவும் தத்துவாசிரியராகவும் இருந்த அண்டன் பாலசிங்கம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பெயராகும். அவருடைய
பணிகளும் தமிழ் மக்கள் மத்தியில் அவர் கொண்டிருந்த அன்பும் மற்றும் தேசியத்தின் மீதுள்ள ஈடுபாடும் அனைவரும் அறிந்தது. தமிழ் மக்களும் அவர் மீது அளப்பரிய பற்றி கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் அன்ரன் பாலசிங்கத்துக்கு தற்போது பிரான்சில் ஒரு சிலை வைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதற்கான அனுமதிகள் கிடைத்த நிலையில் அந்த சிலை வைப்பதற்கான நடவடிக்கை இடம்பெறுகிறது. இது எங்கு இடம்பெறுகின்றது என்று பார்க்கின்ற போது தலைநகர் பாரிஸில் உள்ள புறநகர் பகுதியான மொண்டி எனப்படுகின்ற ஒரு இடத்தில் அங்கு அமைந்துள்ள பூங்காவில் அன்ரன் பாலசிங்கத்துக்கான நினைவு சிலை ஒன்றை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நிலையில் இவருக்கான இந்த நினைவு சிலையை நிறுவும் பணியை பிரான்ஸ் தமிழ் பண்பாட்டு வலயம், கார்த்திகை 27 சங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து இந்த செயற்பாடை மேற்கொள்கின்றது. பாரிஸ் புறநகரமான மொண்டி பூங்காவில் அன்ரன் பாலசிங்கத்தின் சிலையை நிறுவுவதற்கு மோண்டி நகர சபை அனுமதி வழங்கியது. மோண்டி நகர முதல்வர் ஸ்ரீபன் அர்வில் மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் அன்ரன் பாலசிங்கத்தின் சிலைக்கான அடிக்கல்லை தற்போது நாட்டி வைத்துள்ளனர். எனவே சில தினங்கள் பின்னர் அன்ரன் பாலசிங்கத்தின் திருவுருவ சிலை முழுமையாக உருவாக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட உள்ளது. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை எதிர்வரும் 21ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு வழக்கு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் வழக்கு தொடர்பான விடயங்களை காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தற்பரன் தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் சில விடயங்களை தெரிவித்துள்ளார். அதுடன் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் சட்டத்தரணியின் உதவியுடன் சட்டத்தரணியுடன் அந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகளில் பிரசன்னமாகுவதற்கான அனுமதியை கோரியிருந்தார். அது தொடர்பான விடயங்களும் அது முடியுமா இல்லையா என்பது தொடர்பாக நீதிபதி சில விடயங்களை தெரிவித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றிலே எங்களுடைய செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கானது எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் நான் இன்றைய தினம் யாழ்ப்பாண காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் இன்னொரு காணாமலாக்கப்பட்ட ஒரு நபருடைய தாயார் சார்பிலே மன்றிலே தோன்றி எங்களுடைய விண்ணப்பத்தை நான் செய்திருந்தேன். உண்மையிலே இந்த வழக்கிலே விசேடமாக இந்த அகழ்வு பணியானது நடைபெறுகின்ற ப்ரொசீஜர், அதாவது நடவடி முறைகள் தொடர்பாகவும் அதற்கு தேவையான பாதுகாப்பு ஒழுங்குகள் தொடர்பாகவும் சர்வதேச முகவர் நிறுவனங்கள், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்கள் இந்த அகழ்வு பணியை முகாமை செய்கிற கண்காணிப்பு செய்கிறது தொடர்பாகவும் நாங்கள் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்திருந்தோம். இந்த நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இதுவரை செய்யப்பட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான ஒரு சிறிய ஆய்வு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் அடுத்த 2 கிழமைகளிலே ஆரம்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய இந்த வழக்கிலே அரசு சட்ட வைத்திய அதிகாரி, போலீசார் உட்பட்ட ஏனைய அக்கறை உள்ள தரப்பினர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். அப்போ இதில் இனி எதிர்வரும் காலங்களில் அப்படியான அணுகுமுறையில் இந்த வழக்கு எடுத்துச் செல்லப்படும். எவ்வாறு அகழ்வு பணிகள் இடம்பெறும் என்பது தொடர்பாக கௌரவ நீதிவான் அவர்களால் மிக தெளிவாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்டோர் சார்பில் தோன்றுகின்ற சட்டத்தரணிகளும் குறித்த இடத்தை சென்று பார்வையிட முடியும் எனவும், அவர்கள் ஒரு சுழற்சியான முறையிலே குறித்த இடத்துக்கு சென்று கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட முடியும் எனவும் இன்றைய தினம் கௌரவ நீதிவான் அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புத்தகவையோடு இணைக்கப்பட்ட கடல் எந்த தொகுதி தொடர்பான அறிக்கையில் இன்றைய தினம் இந்த குறிப்பிட்ட அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற பேராசிரியர் அவர்களால் ஒரு ஆய்வு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையினுடைய அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியை கௌரவ நீதிமன்றத்திலே நான் கோரியிருக்கின்றேன். அந்த அறிக்கை பெற்றுக்கொள்ளப்பட்டதன் பிற்பாடு அது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க முடியும். செம்மணி அரியாலை சித்துப்பதி மயானத்தில் அகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்று யாழ் நீதவான் ஆனந்தராஜா அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தோம். அத்துடன் வேறு சிலரும் இந்த வழக்குகளிலே தாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜராவதற்காக இன்று நீதிமன்றத்தில் விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் விண்ணப்பங்களை ஆராய்ந்த
நீதவான் அவர்களையும் இந்த விடயங்களில் பங்கு பெற்றுவதற்கு அனுமதி அளித்திருந்ததுடன் இன்று நீதிமன்றத்திலே தடயவியல் நிபுணர் பேராசிரியர் சோமதேவா அவர்களால் கொடுக்கப்பட்ட அறிக்கையை இன்று நீதிமன்றத்திலே தெளிவுபடுத்தி காட்டியதுடன் அதிலே மிகவும் குறிப்பாக 78ஆம் இலக்கத்தில் காணப்பட்ட எலும்பு தொகுதி ஒரு குழந்தையினுடையது என்பது சிறுமியினுடையது என்பதுடன் 4 தொடக்கம் 5 வயதுடைய ஒரு சிறுமியாக இருப்பது என்பது உறுதியாகியுள்ளதாக கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்பொழுது அகலப்பட்டது வரை 65 எலும்பு தொகுதிகள் முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் மேலதிக 2ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி மன்னிக்க வேண்டும், இது 21ஆம் தேதி இந்த மாதம் 21ஆம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும். இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி திறந்த நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும். இன்று நீதவான் நிலையில் செம்மணி வழக்கு கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் 2 விடயங்களையும் முன்படுத்தியிருந்தார். ஒன்று குறிப்பாக கண்டெடுக்கப்பட்ட அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதிகளில் மிக முக்கியமாக 65 எலும்பு தொகுதிகள் முற்றுமுழுதாக எடுக்கப்பட்டிருக்கு. அதிலேயும் 63 முதலாவதாக நீங்கள் எல்லோரும் பார்த்த மனித புதவியிலிருந்தும் அதற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட புதவியிலிருந்து 2 எலும்பு கூடுதலாக மொத்தம் 65 எலும்புகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதிலேயும் குறிப்பாக ஒரு சிறு பிள்ளையினுடைய என்று சந்தேகிக்கப்படுகின்ற எலும்பு கூடு சம்பந்தமாக மேலதிகமான ஆய்வுகளினை செய்து தருமாறு அறிக்கை போடப்பட்டிருந்ததற்கு அமைவாக அது சம்பந்தமான அறிக்கையும் இன்று மன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அவர்கள் பேராசிரியர் ஒரு இடைக்கால அறிக்கையையும் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் அவர்களுடைய அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனுடைய சுருக்கமான விவரங்கள் மன்றத்தில் இன்றைக்கு நிஜமானவர்களினால் வெளிக்கொணரப்பட்டது. அதிலேயும் மிக முக்கியமாக 3 விடயங்களுமே அவர்கள் கோடிட்டு காட்டியிருந்தார்கள். இந்த இடத்துல ஒரு குற்றவியல் சம்பவங்கள் நடந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக நாங்கள் கருதுவதாக அந்த நிறுவனத்தில் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். வளமையான உடலங்கள் தகனம் செய்வது போன்ற தோற்றுவாய்கள் அங்கே காணப்படவில்லை என்கின்ற விடயப்பரப்பும் 3வது விடயப்பரப்புகள் இது சம்பந்தமான மேலதிகமான ஆய்வுகள் தேவை என்கின்ற விடயப்பரப்புகளையும் அங்கே சுட்டிக்காட்டியிருந்தார். அதில் விடவும் அந்த அறிக்கையில் முக்கியமாக S25, S48, S56 என அடையாளமிடப்பட்ட சிறுவர்களுடைய இன்று நம்பப்படுகின்ற எலும்புக்கூட்டு தொகுதிகள் சம்பந்தமான ஆய்வு முடிவுகளும் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அவர்களுடைய உடுப்பு அல்லது உடுத்திருந்த உடைகள் அல்லது அவர்களுடைய பண்பியல் சம்பந்தமாக எலும்பியல் சம்பந்தமாக பாராட்டுகிற போது ஒருமித்த தன்மைகள் இருப்பதாக அங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிலேயும் குறிப்பாக ஒரு பெண் சிறுமியினுடைய 4 தொடக்கம் 5 வயது வரைக்குமாக உத்தேச வயதை கொண்ட ஒரு சிறுமியினுடைய உடலமாக இருக்குமாக அது சந்தேகத்தினை தான் தெரிவிப்பதாக பேராசிரியர் கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே இந்த விடய பரப்புகள் அடங்கலான அறிக்கை இன்று மன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணிகள் மற்றும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கு ஸ்ரீதரன் அவர்கள் தங்களுடைய பிரசன்னம் இந்த மனித புதத்தில் நடைபெறுகின்ற பிரதேசத்திற்கு கட்டாயமாக அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையுமே மன்று இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏற்கனவே மன்று இருக்கின்ற கட்டளைகளுக்கு அமைவாக ஒரு நபர் விஜயம் செய்கின்ற போது அங்கே விண்ணப்பம் செய்து தன்னுடைய காரணத்தினை வெளிப்படுத்தி ஒரு நடவடிக்கை முறைமைகளினை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை மன்றினால் பின்பற்றப்படுவதாக நீதவான் எடுத்துச் சொல்லியிருந்தார். அதற்கு மேலதிகமாக யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புவதற்கும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக காலையில் 2 சட்டத்தரணிகள் மாலையில் 2 சட்டத்தரணிகள் என்று ஒரு கிரமமாக ஒழுங்கான ஒரு முறைமைப்படி ஏற்கனவே அகழ்வு ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற அகழ்வு பணிகளில் ஈடுபடுகின்ற உத்தியோகத்தர்களுக்கும் நிபுணர்களுக்கும் இடைஞ்சல்கள் இல்லாத வகையில் ஈடுபடுவதற்கு மன்றினால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ஒருவருடைய பிரசன்னத்துடன் விஜயம் செய்வதற்கும் மன்று அனுமதித்திருக்கின்றது. இப்படியாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற போதும் ஊடகவியலாளர்கள் மற்றும் விசேட நிபுணர்கள்
புகைப்படம் எடுப்பதற்கு மட்டும் சான்று அனுமதித்திருக்கின்றது. அது தேவையில்லாத கட்டுக்கதைகளையும் அல்லது புனைகதைகளையும் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருந்த சான்றாதாரங்கள் சம்பந்தமான பொருள் கோடல்களையும் மக்கள் மத்தியில் தேவையில்லாத விசனத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினால் அதற்கான கட்டுப்பாடுகளை மன்று விதித்திருக்கின்றது இன்று. ஆகவே இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக அமைந்து காணப்படுகிறது. இந்த விடய பொருட்களை கவனத்தில் எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் அடுத்ததாக அகழ்வு பணிகளினை 21ஆம் தேதி ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி மனுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றார். ஆகவே 21ஆம் தேதி மீண்டும் இந்த குளவெளி சம்பந்தமான நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். செம்மணி பகுதியில் உள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற மனித எலும்புக்கூடுகள், மனித புதைகுழி தொடர்பாக குறிப்பாக கடந்த 17 வருடங்களுக்கு மேலாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்கள், அவர்களுடைய போராட்டம், கணக்கு முன்னாலே எங்களுக்கு தெரிந்த அளவில் இந்த போராட்டங்களில் ஈடுபடுகின்ற மக்கள் அந்த குடும்பங்களோடு தொடர்புடையவர் என்ற வகையிலும் கூடுதலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதித்துவப்படுத்துகின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் இந்த அகழ்வு பணிகளை பார்வையிடுவதற்கான அனுமதியை நீதிமன்றத்திடம் கோரியிருக்கிறேன். அது தொடர்பாக பரிசீலனை செய்வதாக நீதியாளரால் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இதனை பார்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது.